யூடியூப்பில் உங்களை லாங் வீடியோவில் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷங்க. ஃபஸ்ட்டு வீடியோவே பிரியாணி தாங்க. பிரியாணினா யாருக்கு தான் பிடிக்காது? கல்யாண வீட்டு பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு பட்டை, கிராம்பு 4, முந்திரி 8, அன்னாசிப்பூ ஒரு பூ எடுத்துக்கோங்க. பெருஞ்சீரகம் 1 ஸ்பூனு, மரத்தி மொக்கு சின்ன துண்டு, ஏலக்காய் ஒரு 7 மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. பவுட்ரு பண்ணதுக்கப்புறம் அதை ஒரு சின்ன கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு ரெண்டும் சேர்த்து ஒரு 50 கிராம் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம என்ன நறுக்கி வச்சுருக்கலாம்னு பார்க்கலாமா? 4 பல்லாரி, 4 தக்காளி, ஒரு 10-15 மிளகா. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இது வேற ஒன்றும் இல்லை, பிரியாணி பவுடரும் இஞ்சி பேஸ்ட்டும் தான். அப்புறம் ஒரு கட்டு புதினா அதையும் எடுத்துக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணணுன்னா, அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அதில் ஒரு பிரியாணி பாத்திரத்தையும் வைங்க. அதில் நல்ல பிரியாணி பாத்திரம் சூடாகி ஒரு புகை மாதிரி மேலே எழும்பி வர நேரத்தில் தான் நம்ம எண்ணெயோ எதுனாலும் சேர்க்கணும். இப்போ 200 கிராம் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய் நல்ல கடலெண்ணெயாக பார்த்து வாங்கிக்கோங்க. 200 கிராம் நல்ல கடலெண்ணெயும் 100 நெய். சரியா? இந்த தான் மெஷர்மெண்ட்டு. இதையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. ரெண்டும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. இது தாளிப்புக்காக தான், நிறைய சேர்க்க வேண்டாம். 2 ஏலக்காய், 1 கிராம்பு, ஒரு சின்ன பட்டை இவ்வளோத்தையும் போட்டுக்கோங்க. அது பொரிஞ்சதுக்கப்புறம் பல்லாரி 4 பல்லாரி நம்ம நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டுக்கோங்க. அது நல்லா ப்ரௌனிஷாக வதங்கணுங்க. சவுக்குன்னு இருக்கக்கூடாது, கரிகிறவும் கூடாது. நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கணும். நீங்கள் அது எந்த அளவுக்கு ப்ரௌன் கலர் இருக்கலாம் அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் நம்ம சீரக சம்பா பிரியாணி அரிசி, இதுதான் எங்கள் வீட்டில் நாங்கள் பண்ணுறதுங்க. எங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு பிடிக்காது. அதனால் சீரக சம்பா ரைஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இது எப்படின்னா, 1 உலக்குக்கு 1.5 உலக்கு தண்ணி. இதுதான் மெஷர்மெண்ட்டு. இப்போ நான் 2 உலக்கு எடுத்திருக்கேன், அதனால் 3 உலக்கு தண்ணி எடுக்கிறேன். இதை 3 தடவை நல்லா கழுவி வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அது ஊறணும். அப்புறம் பிரியாணி பாத்திரத்துக்கு வரலாம். அடுப்பில் இருக்கிற பிரியாணி பாத்திரத்தில் நல்லா வதங்கிருச்சு வெங்காயம். பார்த்தீங்களா? உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் இருக்குது, கருகலை. ஓகேவா? இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் 50 கிராம் எடுத்துருக்கோமா, அதை அதில் போடுங்க. போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கணும். வதங்கும் போது அடி பிடிச்சிடக்கூடாது. அப்போது நம்ம சிம்மில் வச்சுக்கணும். நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது சிம்மில் வச்சுட்டே வதக்குங்க, கரிகிடக்கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியம் இதில். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, புதினா இலையை போட்டுக்கோங்க. ஒரு கட்டு புதினா இலை, அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. அது வதங்கி ஒவ்வொன்றையும் போட நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணுங்க. புதினா இலையும் போட்டுட்டிங்களா? அது வதங்கி முடிச்சதுக்கப்புறம் பச்சை மிளகாவையும் போட்டு ஒரு நல்ல கிண்டி எடுங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி 4 சொன்னேன் இல்லையா, 4 தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி அந்த பச்சை வாசனைலாம் போகணுங்க. நல்லா சுருண்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம போட வேண்டியது 1 கப்பு தயிர் நமக்கு நல்லா புளிச்சிச்சுன்னா பிரியாணியும் டேஸ்ட்டாக இருக்கும். புளிப்பு இல்லைன்னா உரப்பு அதிகமாக போயிடும். அந்த கவனமாக பார்த்துக்கோங்க. அப்புறம் பிரியாணி பவுடர் அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த பிரியாணி பவுடர் நான் ஏற்கனவே நம்ம மிக்சியில் ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம்ல, அதுதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. அதையும் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அந்த பவுடரை நம்ம பிரியாணியில் சேர்த்து நல்லா ஒரு கிண்டுறோம். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் வத்தப்பொடி. ஓகேவா? அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. இவ்வளோத்தையும் போட்டு நல்லா மறுபடியும் பெரட்டுறோம். ஒரு கிண்டி அந்த எண்ணெயிலையும் நெய்யிலையும் இந்த மசாலாவும் அந்த மல்லிப்பொடி இந்த பொடிகள்லாம் போட்டு நல்லா அதில் மசாலாவில் வேகணும். அது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அது வெந்து ஒரு 2 கிண்டி கிண்ணதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளே நம்ம சிக்கனையும் கழுவி எடுத்து வச்சுக்கணுங்க. இந்த சிக்கனையும் அந்த மசாலாவில் போடுங்க. நெக்ஸ்ட்டு அந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு அளவையும் போடுங்க. போட்டுட்டு நல்லா கிண்டுங்க. ஓகேவா? நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்ட அந்த மசாலாவும் சிக்கனும் ஒன்று போல் சேர்ந்து வரணும். உங்களுக்கு அது பார்த்தாலே தெரியுதா? இந்த பாதத்துக்கு அது இருக்கணும். அப்புறம் ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. மூடி ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்க்கும்போது எண்ணெய்லாம் தெளிஞ்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரெட்டிஷும் கோல்டன் கலரில் இருக்கா? இந்த பதத்தில் எண்ணெய் தெளிஞ்சு மேலே எழும்புங்க.
இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சிம்மை எப்போவுமே இந்த டயத்தில் அடுப்பை குறைச்சி தான் வைக்கணும். ஏன்னா கூட்டி வச்சோம்னா தயிர்லாம் சேர்க்குறதுனால அது பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் நம்ம மசாலாலாம் சேர்க்கும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கிடணும். இப்போது இந்த பேஸ்ட்டு நல்லா வருதா, இந்த டயத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி நான் எவ்வளோ சொல்லியிருந்தேன், 2 உலக்குக்கு 3 உலக்கு தண்ணி தான் சேர்க்கணும். அது சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்திருக்கும். கொதி வந்தவுடனே நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம் இல்லையா ஒரு 1/2 மணி நேரம், அந்த அரிசி எடுத்து அதில் போடணும். போட்டு ஒரு கிண்டி விடுங்க. நல்லா எல்லா பக்கமும் பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்ட பிறகு பாத்திரத்தை மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகணுங்க. அது வரைக்கும் ஒரு கொதி வர வரைக்கும் நல்ல சிம்லேயே இருக்கட்டும், நல்ல ஹைலேயே இருக்கட்டும் பிரியாணி பாத்திரம். அதுக்கப்புறம் எடுங்க. திறந்தோடனே அதில் என்ன ஆகுன்னா பிரியாணியும் அரிசியும் சேர்ந்து கொஞ்சம் ஒன்று போல் பதத்துக்கு வரும். அப்போ நம்ம சிம்மில் கொஞ்சம் குறைச்சி வச்சிடணும். ஏன்னா அப்பமும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த டயத்தில் கொஞ்சம் குறைச்சிட்டு புதினா இலையை போடணும். புதினா இலையும் போட்டுட்டு நாங்கள் எப்போவுமே இந்த தம் போடுறதுக்கு அடியில் வந்து இந்த தோசைக்கல் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இங்கே அதெல்லாம் தம் போடுறதுக்கு அந்த கங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாதனால தோசைக்கல் அடியில் போட்டு அதுக்கு மேலே பிரியாணி பாத்திரத்தையும் வச்சு அதுக்கு மேலே ஒரு சங்கலையும் தூக்கி பார்த்து போகணும்னு நல்லா டைட்டாக வச்சு முடிச்சிடுது. இப்படி ஒரு 10-15 நிமிஷம் இருக்கட்டும். அது நல்லா சூடாகும். இது என்னன்னு பார்க்குறீங்களா, இது வந்து தந்தூரிக்காக ரெடி ஆகிட்டு இருக்குங்க. நான் அது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்களா பிரியாணி எப்படி இருக்குது, ஒன்று போல் வந்திருக்கா. இப்போ அது மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகணுங்க. நல்லா வேக அந்த தம்முலையே இருக்க அது நல்லா வெந்துடும். இப்போ சூப்பரான சுவையான அட்டகாசமான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. அடுத்து தயிரையும் வெங்காயத்தையும் போட்டு லைட்டாக உப்பையும் போட்டு நல்லா விரட்டி வச்சாச்சு. இது ஏன் இப்படி தண்ணியாக இருக்குன்னா நாங்கள் கடையில் வாங்கின தயிர், அதனால் இது கெட்டியே இல்லை, கொஞ்சம் தண்ணி பதத்தில் தான் இருந்துச்சு. வேறு வழி இல்லை, திடீர்னு பண்ணதுனால ஒன்றும் பண்ண முடியல. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிங்க் பியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.